விஜய் பிடிக்கும்ன்றதுக்காக இல்ல. இப்ப அரசியலா இருந்தாக்கா நல்லா செய்வாங்க போவாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கேக்குறீங்களே. கண்டிப்பா சரி. ஆக்சுவலி இப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அது வந்து அவருன்னு இல்ல, யார் வந்து புதுசா தலையெடுத்து நல்லா பண்ணாலும் ஓகே. ஆனா விஜய் பிடிக்கும். அதுக்குன்னு இங்க அரசியலை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு இல்லாத ரோட்ல இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணா போதும். இருக்கிற கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஒன்றும் ஆகல. சரி, விஜய் அதுவும் நல்லது பண்ணுவாரு, ஒரு ஹோப் இருக்கு, பார்க்கலாம். கொரோனா இதுக்கு அப்புறம் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன்னா. அப்புறம் இந்த மழை வந்தது இல்லையா, அந்த யூடியூப்ல கூட நான் பார்த்தேன், நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த ஊர்ல வந்து யாரும் போய் பார்க்கவே இல்லை, இவங்க போய் சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா உலகத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட இது இருக்கிறவங்க தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பசங்களுக்கு படிப்புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க யூஸ் பண்றோம். முக்கியமான இது வந்து இப்போ இந்த பஸ் வந்து இங்க ஒரு சபா இருக்கிறதுனால இங்க ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் நடந்து வரதா இருக்கு. இப்போ நாங்க அந்த பாண்டி அங்கதான் ஸ்டாப்பிங் ஆயிடுதா, அங்கேயே நீங்க வந்து எனக்கு அவ்வளவு தூரம் நடக்கிறதா இருக்கு. நான் சப்போர்ட் பண்ணுவேன். இல்ல விஜய் பிடிக்கும்ன்றதுக்காக இல்ல. விஜய் வந்து பொண்ணுங்களுக்கு நல்லா தங்கச்சி மாதிரி நல்லா பாத்துப்பாங்க அந்த அண்ணா. அதனால அவங்க வந்தா பிடிக்கும், நல்லா பாத்துப்பாங்க. அரசியலா இருந்தாக்கா நல்லா செய்வாங்க போவாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிதான் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அண்ணன் வந்தா நல்லா இருக்கும்னு ரொம்ப நம்புறேன். போனா பாத்துப்பாங்க, நல்லா எப்படி சொல்றது, பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பிடிக்கும். ரொம்ப கஷ்டமான கேள்விலாம் கேக்குறீங்களே. நல்லா பண்ணாலும் அதிரைக்க வேண்டியதான். ஏன்னா யார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாலும் நம்ம பெருசா ஒன்றும் நம்மளுக்கு எதுவும் எங்கெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஜஸ்ட் எங்கெல்லாம் டேப் பண்ணணும் அந்த இடத்துல எல்லாம் டேப் பண்ணிட்டு இருக்கேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் சார். ஆஸ் ஆக்டர் ஆக்சுவலி எனக்கு நியூவை விட ஒரு ஓல்டு ஸ்டைலே பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து லியோ மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா சரி. ஆக்சுவலி இப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. அது வந்து அவருன்னு இல்ல, யார் வந்து புதுசா தலையெடுத்து நல்லா பண்ணாலும் ஓகே தான். யாரா இருந்தாலுமே ஆன்டி கரப்ஷனா இருக்கணும், கொஞ்சம் இந்த புவர் பீப்புளுக்குலாம் சப்போர்ட் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் ஹையர் லெவல்ல ஏத்துற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். லைக் இந்த ஸ்லம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னைன்னு பார்த்தாலே வந்து நெகட்டிவா போறது வந்து ஸ்லம் தான், அதை கிளியர் பண்ணலாம். ரோட்ஸ் வந்து நல்லா பண்ணலாம். என்னதான் அவங்க புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலுமே ஒரு நாள் போடுற ரோடு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு 2 நாள் மழைக்கே வந்து பாத்தீங்கன்னா தாங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நல்லா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா விஜய் பிடிக்கும். அதுக்குன்னு இங்க அரசியலை பத்தி எனக்கு தெரியாது. இல்ல உண்மையா எனக்கு உங்களோட இது தெரியாது தானே. இப்ப எங்கட நாட்டோட இது டிஃபரெண்ட். அவர் எப்படி நடிகரா அவரோட தன்மையை இன்னும் ரியலா காட்டிட்டு இருக்காரோ அதே தன்மையை அரசியலையும் காட்ட சந்தோஷப்படுவோம். டயாட் ஃபேன் இல்ல, ஆனா எல்லாமே நல்லா விரும்பிடுவார். கண்டிப்பா பண்ணுவேன். விஜய் ரசிகர் தான் நானு. ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் நல்லது செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு இல்லாத ரோட்ல இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணா போதும். ஏன்னா எல்லாம் ரொம்ப என்னோட கீழே இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். கேள்வி கேட்கறதுலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். கண்டிப்பா நல்லது பண்ணா யாருக்கா இருந்தாலும் ஓட்டு போடுவோம். ஒரு சேஞ்ச்காக நாங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சேஞ்ச்காக சரி விஜய் வந்தா என்னதான் நல்லது பண்றாரு பார்க்கலாம். ஏன்னா இருக்கிற கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஒன்றும் ஆகல. சரி, விஜய் அதுவும் நல்லது பண்ணுவாரு, ஒரு ஹோப் இருக்கு, பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ல எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவரும் அதுதான் ஒரு மீட்டிங்ல முக்கியத்துவமா சொல்றாரு. இப்போ படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கீம், ஸ்காலர்ஷிப் அது இது கொடுத்து பண்ணா நல்லா இருக்கும். இப்போ என்ன டைரக்டா சொல்றாரு வரப்போற, அதனால இதெல்லாம் பண்றாரு. ஓகே, பண்ணட்டும். எது பண்ணாலும் நமக்கு ஒரு பெனிஃபிட் வருதா, அதான் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு சப்போர்ட்டா. ஏன்னா நாங்க வந்து விஜய்னு அப்படின்னு இல்லை, ஒரு சேஞ்ச்காக. அதனால எங்களை மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, சேஞ்ச்காக ஓட்டு